அல்லேலூயா. அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து மிகவும் அற்புதமாக புதிய நாளை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். அந்தந்த நாளிலே கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை பூரணமாய் செய்ய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படி நாம் ஆண்டவரை நோக்கி அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படவேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஃபுல் யூஸ் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ரொம்ப சந்தோஷமாக கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். அந்தந்த நாளிலே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சம்பூர்ணமாய் செய்ய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46வது வசனம். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள்ல பரிசேயர் சதுசேயர் அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய செய்தியை கேட்டு அது மோசைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி பல இடங்களில் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். ஆனால் இயேசு அதை பார்த்து தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். எப்படியும் அவரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சேவகர்களை அனுப்பினார்கள். சேவர்கள் போய் அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அவர்கள் திரும்பி வந்தார்கள். அப்போது பரிசேயர், நீங்கள் ஏன் அவனை கொண்டு வரவில்லை என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் சேவகர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் அற்புதமானவை. அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானவைகள். அவருடைய வசனங்கள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இந்த நாட்களில் கர்த்தருடைய அந்த வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு உண்மையாக நாம் காணப்பட வேண்டும். பேதுரும் யோவானும் பேசினதை கூட ஜனங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், சாதாரண மனுஷர்கள், இவர்கள் இப்படி பேசுகிறார்களே என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போது ஜனங்கள் சொன்னார்கள், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அப்படியானால் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் இயேசுவோடு கூட இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் உண்டாகும். நம்முடைய பேச்சிலே மாற்றங்கள் உண்டாகும். நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய வசனங்கள் கிருபை பொருந்தினதாக இருக்கும். ஜனங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு தாமே சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகவே உலகம் அவர்களை பகைத்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருக்காக நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது உலகம் நமக்கு சாதகமாகிறார். அதை குறித்து கவலை வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உலகத்திலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் அவர் பெரியவர். அவர் உங்களை அழைத்தவர், அவர் நடத்துவார், முடிவு பரியந்த நடத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். செபிப்போம். நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் தந்து அற்புதமாக நடத்தி வருகிறீரப்பா. இந்த நாட்களிலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, ஆம், நீர் பேசினது போல இதுவரை ஒருவனும் பேசினதில்லை என்று சேவர்கள் சொன்னார்கள். ஆம் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள், உடைய வசனங்கள் கிருபை பொருந்தின வசனங்கள். இந்த நாட்களில் நாங்களும் இயேசுவோடு கூட இருந்து இவைகளை கற்றுக்கொள்ள, உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய, உடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவரே உமக்காக ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ்.